1920 மலோனி என்ற வாலிபனின் தலைமையில் ஒரு சில வாலிபர்கள் எப்படியாவது இமயமலை தீரத்தை எட்டிப்பிடிக்க வேண்டும் என்று முனைந்தனர். பாதி தூரம் ஏறியதும் அனைவரும் சறுக்கி கீழே விழுந்தனர். எல்லாருடைய சரீரங்களிலும் பலவிதங்களில் காயம் ஏற்பட்டிருந்தது. நன்கு சுகமானது மீண்டும் ஏறினர். மீண்டும் அதே தோல்விதான். மலோனியின் சடலத்தை இன்று வரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. மலோனிக்கு இரங்கல் தெரிவித்து மற்றவருடைய பாராட்டி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அநேக இளைஞர்கள் கூடி வந்தனர். அந்த ஹாலில் இமயமலை சிகரத்தின் படம் தொங்கவிடப்பட்டிருந்தது. அருகில் மலோனியின் படமும் ஆட்டப்பட்டிருந்தது. அநேகர் பேசி இரங்கல் தெரிவித்தனர். சர் எட்மண்ட் ஹிலரி என்பவர் எழுந்து, சிகரத்தின் படத்தை பார்த்திய சிகரமே நீ இதற்கு மேல் வளர்வதில்லை. ஆனால் நானோ நாள்தோறும் விடாமுயற்சியோடு பிரயாசப்பட்டு என் அறிவை வளர்த்து கொள்வேன். நாள் ஒன்று வரும், உன் தலையின் மேல் ஏறி மிதிப்பேன் என்று உணர்ச்சி பொங்க கண்ணீரோடு கூறி அமர்ந்தார். சர் எட்மண்ட் ஹிலரி 20/7/1919 முதல் 11/1/2008 வரை வாழ்ந்தார். அவர் சொன்னபடியே 1953 மே மாதம் 29 அதை நிறைவேற்றியும் மனு குலத்தை வியப்பில் ஆழ்த்தினார். சர் எட்மண்ட் ஹிலரியும் டென்சிங் நார்கேயும் இதை செய்தனர். நாமும் தோல்விகளை கண்டு தூண்டுவிடாமல் விடாமுயற்சியோடு முன்னேற வேண்டும். முயற்சி திருவனையாக்கும் என்ற பொன்மொழிக்கேற்ப எதையாயினும் சாதிக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு செயல்படும்போது நிச்சயமாக நல்ல பலனை காண்போம். எவரெஸ்ட் சிகரம் 29,035 அடி உயரத்தில் இருந்தது. 1 Corinthians 15:57. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 Corinthians 15:57. Thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. One song. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவர் மூலமாக என் வாழ்க்கையில் ஜெயம் பெற கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.